தம்பி வணக்கம். சார் வணக்கம். உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, உங்கள் வரலாறு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரொம்ப நாளாக எங்கள் கூட இருக்கிறீங்க. நீங்கள் யார், என்னன்னு உங்கள் வரலாறு என்ன, எப்படி வளர்ந்து வந்தீங்களா, இல்லை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் பொருளாதாரம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கோ. நம்ம சுயம்பு சேனலுக்கு வணக்கம். என்னோடய பேர் ஐயாவு. நான் சொந்தமாக சப்ளைஸ் வச்சுருக்கேன். மற்றது பற்றினா நான் வளர்ந்த விதம் அப்பா இல்லாமல் தான் வளர்ந்தேன். அப்பா 25 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அது எப்படி இறந்தாருன்னா, ஊர் சண்டையில் பொறாமையில் அப்பாவை அடிச்சு கொண்டுட்டாங்க. கொஞ்சம் சண்டையில் தடுக்கு போனவரை அடித்து கொண்டுட்டாங்க. அப்போல்லாம் எனக்கு விவரம் இல்லாத வயசில் அப்போல்லாம் நமக்கு தெரியாது. அக்கா மூணு பேர், 3 பேரையும் அம்மா தான் கட்டி கொடுத்தாங்க. நான் மட்டும்தான். ஸ்கூல் படிக்கும்போது கூட பொறுப்பாக தான் வளர்ந்தேன். ஏன்னா அப்பா இல்லாத பையன் இப்படி வளர்ந்துட்டான் அப்படி வளர்ந்துட்டான் சொல்லுவாங்கன்ட்டு நிதானமாக பொறுமையாக தான் எல்லா விஷயத்துலையுமே பார்த்து தான் இருந்தேன். 12th முடித்தேன். 12th முடிச்சுட்டு காலேஜ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு காலேஜ் படிக்கும்போது சரி அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாளைக்குங்க ஸ்கூல்லாம் எங்கே படிச்சிங்க, பள்ளிக்கூடம் எங்கே படிச்சு? ஸ்கூல்லாம் பெரியசிறுத்தூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் தான் படித்தேன். 12th அங்கே தான் முடித்தேன். ஸ்கூல் படிக்கும்போது சின்ன சின்ன கலைகள்லாம் தெரியும். டான்ஸ் பண்ணுவேன். ஒரு டான்ஸ் பண்ணி காட்டுங்களேன். சரி, கடைசியாக பண்ணி காட்டுங்க. கடைசியாக வியூவர்கள் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் 12th அங்கே தான் முடித்தேன். 10th 6வதுலேருந்து 12th வரைக்கும் அங்கே தான் படித்தேன். 1வதுலேருந்து 5th வரைக்கும் பெத்தானூர் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். படிச்சுட்டு அம்மாவுக்கு எதுவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு காலேஜ் படிக்கும்போதே பார்ட் டைமாக வேலை பார்க்கலாம். ஏன்னா நான் கவர்மெண்ட் காலேஜ் படித்தேன். 9 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் தான் எங்கள் காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணலான்ட்டு 1:30 மணிலேருந்து அந்த 4 மணி வரைக்கும் தூங்குவேன். சரி நிறையா ஒர்க் பண்ணுவேன். அந்த தூங்குகிற டைம் நைட்டில் கண்ணு முடிச்சு வேலை பார்க்கணுங்க. 1:30 மணிக்கு காலேஜ் முடிச்சுட்டு சாப்பிட்டு துணியெலாம் துவைச்சி போட்டு ஒரு மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரம் மேக்ஸிமம் 4 மணி வரைக்கும் தூங்குவேன். 4 மணிக்கு தூங்கிட்டு 4 மணிலேருந்து கேபிள் கனெக்ஷன் சின்ன சாலத்தில் 4:30லேருந்து 7 மணி வரைக்கும் கேபிள் கனெக்ஷன் பார்த்தேன். அதில் மாதம் 1500 அப்போ கொடுத்தாங்க. 1500 2010 1500 தான் கொடுத்தாங்க மாதம். அது போதுமான வருமானமாக அப்போய சூழ்நிலைக்கு எனக்கு இருந்துச்சு. சரி அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது, நமக்கு 1500 வச்சு ஏதாவது புக்ஸ் வாங்கணும், ஏதாவது படிக்கிறதுக்கு இது யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது போதுமானதாக இருந்துச்சு. 7:30 மணிக்கு திரும்பவும் சின்னசலம் பஸ் ஸ்டாண்டு என்னென்னா 7:30 மணிக்கு மேலே பாரத் பஸ்ஸில் கிளீனராக இருந்தேன். 7:40க்கு பஸ்ஸு டைமு. அங்கேருந்து ஆத்தூரில் 8:30 மணிக்கு நிறுத்திடுவாங்க. 8:30 மணிக்கு மேலே பஸ்ஸு டெய்லியுமே கழுவேன். அதுக்குலாம் கோச்சப்பட மாட்டேன். காலேஜ் படிக்கிறோமே, அந்த வேலை செய்கிறேன் இந்த வேலை செய்கிறேன்னு எதை பற்றியுமே நினைக்காம அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்துலேயே ஒவ்வொரு தொழிலும் செஞ்சேன். எந்த ஒரு இதுங்காமல் நைட்டில் பஸ்ஸு கழுவேன். விடிய தூங்காமல் தான் கழுவேன். பஸ்ஸு கழுவ ஆரம்பிச்சிட்டு கிரீஸ் அடிச்சுட்டு பஸ்ஸு மெயின்டெனன்ஸ் எல்லாமே கிளீனர்னால் அப்புறம் எல்லாமே நான் தானே செய்யணும். அந்த வேலையை செஞ்சேன். காலையில் 5:30 மணிக்கு திரும்ப இறங்கி ஒரு மணி நேரம் தூங்குவேன் திரும்ப. ஏன்னா காலேஜில் போய் தூங்கக்கூடாது போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1 மணி நேரம் தூங்கிட்டு 7 மணிக்கு எழுந்து அசைன்மெண்ட்லாம் நிறையா காலேஜ் படிக்கும்போது கொடுப்பாங்க. கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் அப்புறம் அசைன்மெண்ட்லாம் நிறையா இருக்கும். அதான் அந்த 1 மணி நேரம் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அசைன்மெண்ட் எழுதுவேன். படிக்கிறதா இருந்தாலும் அந்த டைமில் படிச்சுட்டு குளிச்சுட்டு 9 மணிக்கு காலேஜ் போனோம்னா 9 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் பார்ப்பேன். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் முடித்தேன் 2013. காலேஜ் முடிச்சுட்டு சரி அப்போ தான் அவ்வளோ கஷ்டப்பட்டோமே. அக்காலாம் படிச்சிருக்காங்களா? உங்கள் அக்கா தங்கச்சி? எங்கள் அக்காங்கெல்லாம் யாரும் படிக்கலைங்க சார். எல்லாமே 5வது 4வது அந்த அளவுக்கு தான் படிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இது இருக்காது. அம்மா நம்மளை கஷ்டப்படுத்தாமையே அப்போ விவரம் தர வயசில் எல்லா 3 அக்காவுக்குமே கட்டி கொடுத்துட்டாங்க. பெரிய அக்காவுக்கு 3 பசங்க அக்காவுக்கு. பெரிய அக்கா பசங்க 3 பேர்த்தையும் நான் தான் சார் வளர்க்குறேன். அப்பா அது பெரிய அக்காவும் இறந்துட்டாங்க. பெரிய அக்கா வீட்டுக்காரர் இறந்துட்டார். பெரிய அக்கா பசங்களாம் சரி வழி தேடி போகக்கூடாது. அவங்களுக்கு சோர்ஸ்லாம் இருக்குது, காடு இருக்குது, வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அவங்க பசங்க வழி தேடி போகக்கூடாதுன்னு அவங்கள கூப்பிட்டு நம்ம வீட்டிலே வளர்க்குறேன்.